இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். பையன் பேரு ரித்தேஷ், மும்பைல இருக்கான். பையன் நல்லாதான் இருக்கான். இந்த பையனோட குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பெரிய ஒரு கம்பெனில பையன் மேனேஜரா இருக்கான். மாச சம்பளம் 60,000 ரூபாய். சொந்த வீடு இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? குடும்பத்துக்கு அந்த பையன் ஒரே புள்ளதான். மம்மி, எத்தனை தடவை சொல்றது, நான் இப்ப கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க விரும்பல. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுப்பா. நீ எத்தனை நாளைக்கு எனக்காக இப்படி டீ டிஃபன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்ப? உனக்கு தான் தெரியும்ல, எனக்கும் தான் வயசாகிட்டே போகுது. இப்போ இந்த வீட்டுக்கு தேவை ஒரு மருமக தான். அவ வந்தாதான் நான் இந்த வீட்டோட எல்லா பொறுப்புகளையும் அவகிட்ட ஒப்படைக்க முடியும். மம்மி, முதல்ல காரோட இஎம்ஐயாவது கட்டி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கட்டும், அப்புறம் இதை பத்தி பேசலாம். இங்க பாருப்பா, சில விஷயங்கள் எப்படிப்பட்டதுன்னா சரியான நேரத்துல அதை செஞ்சிடணும். இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான சரியான வயசுல தான் இருக்க. புரிஞ்சுதா? சுலேனம்மா, காட்டுங்க, போட்டோ காட்டுங்க. ஆமா ஆமா ஆமா, தோ இந்தாப்பா பாரு. பொண்ணு பேரு ஆர்த்தி. நல்லா படிச்சிருக்கா, ரொம்ப பண்பான பொண்ணு, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ. ஒரு சின்ன சிட்டில இருக்கா, அதனால நம்ம குடும்பத்துக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆயிடுவா. நம்ம பனாரஸ்ல இருக்கிற முன்னா அண்ணா இருக்காருல்ல, அவர்தான் உனக்காக இந்த சம்மதத்தை அனுப்பியிருக்காரு. அப்போ சரின்னு சொல்லிடலாமா? வணக்கம், நான் சுதா சந்திரன். இந்தியா அலர்ட் எபிசோடுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். வழக்கமா கல்யாணத்துக்காக சம்பந்தத்தை தேடும் போது தரகர் அந்த குடும்பத்தை பத்தியும் அவரை பத்தியும் நல்ல வசதியான குடும்பம்னு சொல்லுவாங்க. அப்படி பண்றதுனால இந்த ஜனங்க பத்தின பொய்யான இமேஜ் வெளியே காட்டி மத்தவங்களை கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஏமாத்த பாக்குறாங்க. ஆனா கடைசியில எதிரில இருக்கிறவங்களோட நம்பிக்கை கொஞ்சமா உடையும் போது அதனால உறவுகள்ல விரிசல் விடுறது ரொம்பவே சகஜம். உடைஞ்சு போன நம்பிக்கை, நம்ப வச்சு ஏமாத்துற வார்த்தை, அது ஒரு குடும்பத்தோட உறவை நிரந்தரமா புதைச்சு சாகடிச்சிரும். இங்க வந்து உட்காருங்க. மருமகளே, இன்னில இருந்து இந்த வீட்டோட மொத்த பொறுப்பு உன்னோடது. ஒரு விஷயம் சொல்லவா? கேளுங்க. எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லை. அன்னைக்கு நான் உன் போட்டோ பாக்குறப்போ எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு, நீ எனக்காக தான் பிறந்திருக்கன்னு. எனக்கு உங்களை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போச்சு. தேங்க்யூ, என்னோட வாழ்க்கைய மகிழ்ச்சியால நிரப்புனதுக்காக. நான் உங்களை ஒரு விஷயம் கேட்கலாமா? நம்ம ஹனிமூனுக்காக எங்க போறோம்? அது வந்து என்னன்னா, ஒர்க்ல கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு. கல்யாணத்துக்காக லீவ் எடுத்ததுல கொஞ்சம் வேலை பெண்டிங்ல இருக்கு. அந்த வேலையை முடிச்சிட்டேன்னா ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகே, சரிங்க. ஆர்த்தி, எழுந்துரு, நான் ஆஃபீஸ் போக லேட் ஆகுது, எழுந்துரு.
மருமகளே, நீ மறுபடியும் டீல சர்க்கரையை போட்டியா? உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் சுகர் பேஷண்ட்டுமா. நான் டீல சுகர் போட்டு குடிக்கிறதே கிடையாது. சாரி மாமா, நான் உங்களுக்கு தனியா போட்டு தரேன். வேற டீ போட்டு தரேன். என்னது, நீ இன்னுமா டீ போட்டு முடிக்கல? ரொம்ப லேட் பண்ற. கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆச்சு, சமையல் வேலை கூட இன்னும் தெரியல. நான் கிளம்புறேன். நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. அட்லீஸ்ட் இந்த டீயை குடிச்சிட்டு போங்க. என் ஆபீஸ் ஒன்றும் மாமனாரோடது இல்ல. லேட்டா போனா கண்டபடி திட்டுவானுங்க. மருமகளே, சொல்லுங்க அத்தை. இங்க பாருமா, நான் ஸ்டவ்ல உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன். அது வெந்ததுக்கு அப்புறம் அதை வச்சு பரோட்டா பண்ணிடு. சரிங்க அத்தை, பண்ணிடுறேன். ஹா மருமகளே, இங்க பாருமா, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், குளிக்காம கிச்சனுக்குள்ள போக கூடாது. ஆனா இன்னைக்கு கூட நீ குளிக்காமையே கிச்சனுக்குள்ள போயிட்ட. ரித்தீஷ் காலைல ஆபீஸ்க்கு சீக்கிரம் கிளம்பி போகணும்னு சொன்னாரு. இவ்வளவு விடிய காலையில நான் எப்படி போய் குளிக்க முடியும்? உன்கிட்ட நான் படிச்சு சொல்லியிருக்கேன்ல, உன் புருஷன் பேரை அடிக்கடி இப்படி சொல்லாதம்மா. அவனை மரியாதையா தான் கூப்பிடேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ரிதீஷ் எழுந்துக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ எழுந்துற. அப்ப எல்லா வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிரும். இப்ப பாத்தியா, அவன் எதுவுமே சாப்பிடாம ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டான். சரிங்க அத்தை. சரிம்மா, போ, சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வா. வந்து நீ டிஃபனை பண்ணு. உனக்கு தெரியும்ல, மாமாக்கு சுகர் இருக்கு. அவர் கரெக்ட் டைம்க்கு மெடிசன் எடுத்துக்கணும். அதனால அவருக்கு கரெக்ட் டைம்க்கு டிஃபன் கொடுக்கணும். சரியா? சரிங்க அத்தை. ஆர்த்தி, ஆர்த்தி, எழுந்துரு, டைம் ஆச்சு. இந்த மாசம் ரொம்ப மோசமா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது அவர்தான், ரிதேஷ் வர்மா. ரிதேஷ், என்ன இதெல்லாம்? கடந்த 5 months இப்படிதான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க. இப்படியே போச்சுன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. மோட்டிவேட் ஆகணும் அப்படின்னா ரீமா பார்த்து கத்துக்க. கடந்த 5 மாசமா டாப்பரா இருக்காங்க. ரீமா, யூ ஆர் த பெஸ்ட். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் த டே. எக்ஸ்கியூஸ் மீ. ஹே, சும்மா மூட் அவுட்டா இப்படியே உட்காந்துட்டு இருக்காத. நீ ஈஸியா சொல்லிட்டு போயிடுவ. ஏன்னா நீ எப்பவும் டாப்பராகவே இருக்க. தைரியத்தை விட்டுறத. எனக்கு நல்லா தெரியும் நீ கடுமையா உழைச்சிட்டு இருக்க. அதோட இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட. எஃபர்ட்ஸா? உனக்கு ஒன்று தெரியுமா, நான் தினமும் காலையில் 7 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறேன். ஆஃபீஸ் வர்றதுக்கு முன்னாடியே கிளைண்ட்ஸை பார்த்துட்டு தான் வரேன். மொதல் ஆளாக ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கடைசியாக தான் நான் போகிறேன். இவ்வளவு கடுமையாக உழைச்சும் கூட எனக்கு எந்த சேல்ஸும் நடக்கல. இங்க பாரு, நீ அந்த அளவுக்குலாம் பிரஷர் எடுத்துக்காத. என்னால யார்கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. என் வேலையை இப்ப ரிஸ்க்ல இருக்கு. நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாருக்கும் வரதா செய்யும். அதெல்லாம் நீ தூக்கி போட்டுட்டு சேரப் பண்ணிக்கோ. நல்ல முயற்சி பண்ண. அப்புறம் பாரு, உனக்கு கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ ரீமா. சொல்லம்மா. அட வணக்கம் நீ. வணக்கம். அட, உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? உங்க கல்யாணத்துல நான் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஓ, நான் இங்க பக்கத்து ஃபிளாட்ல தான் தங்கி இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. சரி, கண்டிப்பா. இப்ப நான் கொஞ்சம் அவசரமா போயிட்டு இருக்கேன். சரிங்க நீ, வணக்கம்.
நான் அவ போட்டோ பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். யார பத்தி பேசுறீங்க? என் கசன் இருக்கால்ல ருச்சி, அவளுக்கு போன வாரம் தான் கல்யாணம் ஆச்சு. ஊர்ல இருக்காளே அவளா? ஆமா ஆமா, அவளே தான். அவ ஹனிமூனுக்கு துபாய் போயிருக்கா. நிஜமாவே அவ ரொம்ப கொடுத்து வச்சவதான். ஆனா நான் இருக்கேன் பாரு, கல்யாணம் முடிஞ்சு 5 மாசம் ஆச்சு. ஆனா அப்ப கூட ஹனிமூனை விட்டு தள்ளுங்க, சிட்டியை தாண்டி எங்கேயுமே போனதில்ல. உண்மையை சொல்லவா, நீ இப்படி மாமனார் மாமியார் கூட இருக்கிற வரைக்கும் உன்னோட சின்ன சின்ன ஆசைங்க கூட நிறைவேறாது. பின்ன என்ன, நீ என்னையே எடுத்துக்கோயேன். முதல்லலாம் என் மாமியாரு என்ன ஒரு 2 நிமிஷம் கூட உட்கார விட மாட்டாங்க. எப்ப பாரு இத பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஏதாவது ஒரு வேலையை நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்னாச்சு தெரியுமா, நானும் பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிச்சிட்டேன். விஷயம் தெரிஞ்சு அவரு ரொம்ப கோவப்பட்டாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுன்னு. அதான் என்ன பண்ண தெரியுமா, இன்னும் கொஞ்சம் அதிகமா கோவப்பட ஆரம்பிச்சேன். எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை தான், பிரச்சனை தான். கடைசியில என்னோட மாமியார் ஒரு நாள் தோத்து அவங்களே பின் வாங்கிக்கிட்டாங்க. அதே மாதிரி நாங்க தனி கொடுத்துட்டு போயிட்டோம். அரு, என் வாழ்க்கை அவ்வளவு நிம்மதியா இருக்கு. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. முதல்ல என் புருஷன் முதல்ல அம்மாவோட செல்ல பிள்ளையா இருந்தாருல, இப்ப என் பேச்ச மீறி எதுவும் செய்யறது இல்ல. என்னாச்சுமா? அது ஒண்ணும் இல்லப்பா, கிளைமேட் கொஞ்சம் மாறிடுச்சுல்ல, அதான் அடிக்கடி முட்டி வலி வருது. அது என்னன்னா, தரையிலேயே படுத்து தூங்குறல்ல. சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்களும் அப்பாவும் பெட்ல போய் படுத்து தூங்குங்க. நானும் ஆர்த்தி இங்க ஹால்ல படுத்துக்கிறோம். ரித்தேஷ், அந்த லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணி தொலைங்க. நீ பெட்ஷீட்டை போத்திட்டு தூங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு வேலை பண்ண, எனக்கு கொஞ்சம் விஷத்தை வாங்கி கொடுத்துரு. அதுக்கப்புறம் நிரந்தரமா நான் என் கண்ணை மூடிடுறேன். என்னாச்சு, ஏன் இப்படி கோவப்படுற? ஒன்னும் இல்ல. என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லு, என்னாச்சு? நான் இந்த வீட்ல இருக்க விரும்பல. இந்த வீட்ல எனக்குன்னு பர்சனல் லைஃப் எதுவுமே இல்ல, எந்த பிரைவசியும் இல்ல. நாள் முழுக்க உன் அப்பா அம்மாக்கு சேவை செஞ்சுட்டே இருக்கிறேன். கொஞ்சம் மெதுவா பேசு, ஏன் இப்படி படபடன்னு பேசுற? இன்னொரு விஷயம், நம்ம நினைச்சா கூட அப்பா அம்மா விட்டு தனியாலாம் போக முடியாது. ஏன் முடியாது, ஏன் முடியாதுன்னு கேக்குறேன். அதெல்லாம் இப்ப சாதாரண விஷயம். ஆனா நான் அதை விரும்பல, அதை செய்யவும் மாட்டேன். ஆனா எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. இங்க பாரு, என் சேலரி 60,000 ரூபாய் தான். அது இதுன்னு கட் பண்ணி 55,000 தான் கைக்கு வருது. ஒவ்வொரு மாசமும் இந்த வீட்டுக்கு 20,000 ரூபாய் கட்ட வேண்டியதா இருக்கு. இதுல காரோட இஎம்ஐ 10,000. எப்படியும் கையில 25,000 தான் மிஞ்சும். அதை வச்சு ஒரு மாசம் நம்ம ஓட்டி ஆகணும். விஷயம் பண சம்பந்தமானது மட்டும் இல்ல, அவங்க என் அப்பா அம்மா, அவங்கள விட்டுட்டு வர முடியாது. என்ன பேசுற நீ? ஒரு வழியா அம்மாவுக்கு உடம்பு சரியாகட்டும், அப்புறம் நான் அவங்க கிட்ட சொல்லி உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்றேன், சரியா? இங்க பாருமா, கொஞ்சம் நல்லா அழுத்தி விடுமா. இப்பதான் நல்லா இருக்கு. இதே மாதிரி அழுத்தி விடுமா, ரொம்ப நல்லா இருக்கு. அட, இந்த எண்ணெய் மொத்தமா சூடு ஆறி போச்சு போல இருக்கே. கொஞ்சம் சூடு பண்ணி கொண்டு வாயேன். சரிங்க அத்தை. எல்லாரும் சேர்ந்து என்ன இந்த வீட்டு வேலைக்காரி ஆக்கிட்டாங்க. இப்ப நீ ஏதாவது சொன்னியா? ஒன்னும் இல்ல. ஆனா எனக்கு நீ ஏதோ சொன்ன மாதிரி கேட்டுச்சு. சரி, அப்ப கேளுங்க. இனிமே என்னால உங்களுக்கு சேவெல்லாம் செய்ய முடியாது. என்ன நிம்மதியா வாழ விடுங்க. எப்பெல்லாம் கனவுகள் உடையுதோ அப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
ஆர்த்தியோட விஷயத்துல கூட அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ நினைச்ச மாதிரியான வாழ்க்கைக்காகவும் நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு கனவு கண்டிருக்கா. ஆனா ரியாலிட்டில அது வெறும் கனவாவே போயிடுச்சு. இந்த கனவு, இந்த நம்பிக்கையெல்லாம் உடையும் போது ஆர்த்தியோட மனசு தன்னோட மாமனார் மாமியாருக்கு எதிரா முழுசா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. உறவுல ஏற்பட்ட இந்த விரிசல் ஒரு பெரிய குற்றம் நடக்கிறதுக்கு காரணமாயிடுச்சு. என் அம்மா கிட்ட என்னடி சொன்ன? எனக்கு சரின்னு பட்டதை சொன்னேன். என்னால இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியாது. ஒழுங்கா போய் அம்மா கிட்ட மன்னிப்பு கேள்றி. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் தப்பா எதுவும் சொல்லல. ரித்தேஷ், மன்னிப்பு கேளு. ரித்தேஷ் என்ன விடு. ரித்தேஷ், ரித்தேஷ், ஒழுங்கா மன்னிப்பு கேள்றி. வேண்டாம்ப்பா, இங்க யாரும் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். நீங்க எல்லாரும் தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஒரு நிமிஷம்மா, எதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்கணும்? எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்க. நீங்க அத்தனை பேரு ஃப்ராடு. என்ன வார்த்தடி சொன்ன? என்ன பண்றடா? ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா? ஏய், என்ன என்ன பண்ற நீ? இங்க இருந்து போ. என்ன பண்ற நீ? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, நான் பைத்தியம் தான். உங்களால தான் நான் இன்னைக்கு பைத்தியமா இருக்கேன். மருமகளே, நிறுத்துமா, கோவப்படாத. நான் சொல்றது கேளு. நீ இதானே எதிர்பார்க்கிற? நாங்க எல்லாரும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? பாரு, நாங்க எல்லாம் சேர்ந்து மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மன்னிச்சிரு மருமகளே. மருமகளே, எங்களை மன்னிச்சிரு. கோவப்படாத, மன்னிச்சிருமா எங்களை. டேய், என்னடா பண்ற நீ? அவகிட்ட மன்னிப்பு கேளு. என்னடா சில மாதிரி நிக்கிற? போய் அவளை சமாதானப்படுத்து. மருமகளே, ஓ ஆர்த்தி, ஆர்த்தி கதவை தோற. மருமகளே, அம்மாடி தயவு செஞ்சு கதவு தரமா. மருமகளே, பாருக்கண்ணா, மருமக கிட்ட மன்னிப்பு கேட்டு. என்னடா யோசிக்கிற? மன்னிப்பு கேட்டு தொலைடா. சரிப்பா. ஆர்த்தி, ஐ அம் சாரி. இப்போவாது கதவை தோற. கேட்டியா மருமகளே? ரித்தேஷ் தான் மன்னிப்பு கேட்டான்ல, இப்போவாது கதவு தரமா. மருமகளே, கதவு தரமா. ஆர்த்தி கதவை தோற. இங்க பாருமா, ரித்தேஷ் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டான்ல, இப்போவாது உன் கோவத்தை விட்டுருமா ப்ளீஸ். மருமகளே, மருமகளே, ஒரு நிமிஷம். என்ன விஷயமா? இப்ப கூட உனக்கு எங்க மேல கோவம் போகலையா? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க. நாங்க உன்னை ஏமாத்தணுமா? உனக்கு ஏமா அப்படிலாம் தோணுது? நீங்க எல்லாரும் உங்களை பத்தின உண்மை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்டு ஆளுங்கிட்ட நீங்க என்னெல்லாம் சொன்னீங்க? நீங்க இங்க ரொம்ப ஆடம்பரமா சொகுசா வாழ்ற மாதிரி தானே சொன்னீங்க. ஆனா இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. எப்ப பார்த்தாலும் தேவையானது கூட பணம் இல்லாம கஷ்டப்பட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சொல்றது புரியுதுல? இல்லம்மா, நாங்க உன்னை எந்த வகையிலும் ஏமாத்தவே இல்ல. ஆனா பெரிய சிட்டில எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட வாழ்க்கை இப்படிதாம்மா போயிட்டு இருக்கு. இதை விட பெட்டர் நான் என் வீட்லயே இருக்கிறது. எங்க அப்பா அம்மா என்ன உள்ளங்கையில வச்சு தாங்கிட்டு இருந்தாங்க. உங்களை மாதிரி என்ன வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணல. நீங்க இதை வீடுன்னு சொல்றீங்களா? எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க எல்லாரும் சேர்ந்து எதுக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்கன்னா, உங்களுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரி தேவைப்பட்டுச்சு. மருமகளும் தேவையில்ல, ஒன்னும் தேவையில்ல. இல்ல மருமகளே, அந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா. பாருமா, உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப ஒரு விஷயம் சொல்லு. நீ சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொல்லு. சரி, நீங்க என்ன சந்தோஷமா பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல? அப்ப போய் உங்க செல்ல பிள்ளை கிட்ட சொல்லி வைங்க, நாங்க 2 பேரும் தனி கொடுத்தன போறோம், எங்களை விட்டுருங்க. சரிம்மா, நான் இது சம்பந்தமா என் புள்ள ரித்தேஷ் கிட்ட பேசுறேம்மா. ஒரு நிமிஷம் நீ பேசாம இரு. என்ன மருமகளே இது? இப்படி யாராவது பேசுவாங்களா? நீ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு சில மாசம் தான் ஆகுது.
அதுக்குள்ள குடும்பத்தை பிரிக்கலாம் நினைக்கிறியா? உங்க வீட்டுல சொல்லி கொடுத்த பண்பாடு இதுதானா? பண்பாடா? இந்த பண்பாடுங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்க பேசுறதுக்கான தகுதியே கிடையாது. உங்களை பத்தி நீங்க எப்பயாவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க நல்லா ஆரோக்கியமா தானே இருக்கீங்க, ஆனா நீங்க வெளியில போய் சம்பாதிக்க மாட்டீங்க. வீட்டுக்கு கொஞ்சம் வருமானம் வரும்ல, நாள் முழுக்க சாப்பிட்டுக்கிட்டு வீட்லயே கிடக்க வேண்டியது. உங்களுக்கு தான் வேற எதுவுமே தெரியாதே. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சு? எங்க எழுந்துருங்க மருமகளே, உன் மாமாக்கு ஏதோ ஆயிடுச்சு பாரு. டாக்டர் சார், எல்லாம் சரியா தானே இருக்கு? இப்போதைக்கு எல்லாம் ஓகே தான். டாக்டர், திடீர்னு ஏன் மயக்கம் வந்துச்சு? லோ சுகர்னால மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. சில மெடிசன்ஸ் எழுதி தரேன், கொடுங்க. கரெக்ட் டைமுக்கு கொடுங்க. நான் கிளம்புறேன். தேங்க்யூ. ரிதீஷ், மாமா இப்ப எப்படி இருக்காரு? அவரோட இந்த நிலைமைக்கு காரணமே நீதாண்டி. ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்த பார்க்காத. ரிதீஷ், எல்லா தப்பும் என்னோடதுதான். இந்த வீட்ல இருக்க மத்தவங்க யாருமே எந்த தப்பு பண்றதில்ல. என்ன தொடாத சொல்லிட்டேன். நீ உன்னோட எல்லா லிமிட்டையுமே மீறிட்டடி. உண்மை என்ன தெரியுமா? உன்னோட இந்த கீழ்த்தரமான செயலால தான் இப்ப நானும் பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன். ஹலோ அனி. நீ செஞ்ச காரியம் இருக்கு பாரு, அதுக்கு நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு நினைச்சா ஜென்மத்திலயும் நடக்காது. உடனே தகவல் சொல்லிட்டாங்களா? அவங்க அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலையா? அவங்க என்ன அந்த வீட்ல வேலைக்காரி மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொல்லல? புகுந்த வீட்ல ஒவ்வொரு மருமகளும் அப்படிதான் இருந்தாகணும். இப்படி புகுந்த வீட்ல சண்டையை போட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு வந்து நின்னா நம்ம வீட்ல இடமே இருக்காது சொல்லிட்டேன். அம்மா, இனிமே நான் அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னா அவர் என் கூட வேற ஒரு வீட்டுக்கு தனி கொடுத்தனும் வரணும். இது விஷயமா நீங்க உங்க மாப்பிள்ள கிட்ட பேசுங்க ப்ளீஸ்மா. ஒரு தடவை எனக்காக இது செய்யுங்க. இங்க பாருமா, பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போறால, அந்த நிமிஷத்துல இருந்து அதுதான் அவளோட வீடு. எல்லா பொறுப்பையும் அவ தான் ஏத்துக்கிட்டு நடக்கணும். இத பத்தி பேசதான் நான் உன்னை தேடி இவ்வளவு தூரம் வந்தேன். சரிம்மா, நான் சம்மந்தி கிட்ட பேசி பாக்குறேன். சம்மந்தி அம்மா, என் பொண்ணை இங்க கட்டி கொடுத்தது காரணம் நீங்க நல்லா பாத்துக்குவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எங்க பொண்ணை உங்க வீட்டு வேலைக்காரியா வச்சிருக்கீங்க. விஷயம் அது இல்ல சம்மந்தி அம்மா, என்னோட முட்டி வலி இன்னும் சரியாகவே இல்ல. அதனால என்னால வீட்டு வேலை எதையும் செய்யவே முடியல. கொஞ்ச நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டா அப்புறம் கண்டிப்பா என் மருமகளுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். என்ன மன்னிச்சிருங்க சம்மந்தி. உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது. என் பொண்ணு அழுதுட்டு இருக்கிறத பார்த்ததும் எனக்கு மனசு கேட்காம வந்துட்டேன். கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேசிட்டேன். இல்ல சம்மந்தி, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்ல. சம்மந்தி அம்மா, நானும் அதை தான் எதிர்பார்க்கறேன். ஆர்த்தி உங்க பையன் சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை அவங்க 2 பேரும் தனி கொடுத்துன போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இதை பத்தி நீங்க உங்க பையன் கிட்ட ஒரு வார்த்தை பேசிதான் பாருங்களேன். வயசான காலத்துல நமக்கு பிள்ளைங்களோட சந்தோஷம் தானே முக்கியம். ஆமா, அப்படின்னா இந்த வீட்டை விட்டு போய் அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா நான் கண்டிப்பா ரிதேஷ் கிட்ட இத பத்தி பேசுறேன் சம்மந்தி. என்னாச்சு?
நீ ஏன் இவ்ளோ அப்செட்டா இருக்க? வேலையில எதுவும் டென்ஷனா? நீ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இங்க பாரு, வேலை டென்ஷன்னா அது எனக்கு பிரச்சனையே இல்லை. இங்க பாரு, கல்யாணம் பண்ணி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு. தினம் தினம் வீட்ல ஏதாவது பிரச்சனை, என்னால நிம்மதியா வேலை செய்யவே முடியல. நீங்க 2 பேரும் கொஞ்சம் மனசு விட்டு பேச வேண்டியதானே? என்னத்த பேசுறது? அவன் என்ன பேச விட்டாதானே? எல்லாம் கைய மீறி போயிடுச்சு. எனக்கு வர கோவத்துக்கு இப்போ வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு. டோன்ட் வரி யார். எப்பவும் நான் உன் கூடவே தான் இருக்கேன். எப்பவுமே இருப்பேன். புரியுதா? ரிதேஷ் சார், சார் உங்களை கூப்பிடுறாரு. வரேன்னு சொல்லு. இதோ வந்துடுறேன். சார், என்ன கூப்பிட்டீங்களா சார்? ஆமா ரிதேஷ், உட்காரு. தேங்க்யூ. சொல்லுங்க சார். இங்க பாரு ரிதேஷ், உனக்கு தான் தெரியும்ல, கடந்த 5 months-ஆ நீ பாட்டம் பர்ஃபார்மரா இருக்க. கம்பெனி பாலிசி படி இப்ப நான் வேலையை விட்டு தூக்கி தான் ஆகும். என்ன சார் 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 ப்ளீஸ் சார், என்னை வேலையை விட்டு தூக்கிடாதீங்க சார். நான் வேற எங்க சார் போவேன்? எனக்கு இந்த ஜாப் ரொம்ப முக்கியம் சார். சார், நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன் சார். ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆனா சில பேருக்கு நானும் கட்டுப்பட்டு இருக்கணும். நான் தனியாளா இருந்தேன்னா ஒரு சான்ஸ் உனக்கு கண்டிப்பா கொடுப்பேன். ஆனா இது மேல் இடத்துல இருந்து வந்த ஆர்டர். ஐ எம் ரியலி சாரி. ப்ளீஸ் சார், வேற ஏதாவது பண்ண முடியுமா சார்? நான் கண்டிப்பா என் பெஸ்ட்டை கொடுக்குறேன். கம்பெனி பாலிசிக்கு எதிராக நான் எதுவும் பண்ண முடியாது. ஐ எம் ரியலி சாரி. அட, இன்னைக்கு நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்ட. என்னாச்சுப்பா? இவனுக்கு திடீர்னு என்னாச்சு? ரிதேஷ், நான் உனக்காக டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஒன்றும் தேவையில்ல. ஏன் வேண்டான்னு சொல்ற? அட, வீட்ல குடுக்கற டீயை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? இங்க பாரு, புரியுது. என்னால தானே நீ இவ்ளோ மூட் அவுட்டா இருக்க. என்ன கொஞ்ச நேரத்துக்கு தனியா இருக்க விட. சரி, உங்க அம்மா உங்ககிட்ட பேசினாங்களா நம்ம வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறத பத்தி? என்னது? அம்மாவா? ஆமா, அவங்க தான் எனக்கு சொன்னாங்க. தனி கொடுத்தனத்தை பத்தி உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்னோட அம்மா கூட வந்திருந்தாங்க. நீங்களே பாருங்க, நம்ம தனி கொடுத்தனும் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க நல்ல மூட்ல இருப்பீங்க. உங்களை நான் நல்லா பாத்துக்கிறேன். நீ தாண்டி என் வாழ்க்கையை நாசம் பண்ண, அவங்க இல்ல. நீ வீட்ல பண்ண டார்ச்சர்னால என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இனிமே இந்த வீட்ல ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ரித்திஷ், உன்னை கல்யாணம் பண்ணாதான் நான் என் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய தப்பு. இப்ப நான் செஞ்ச தப்ப திருத்தணும்னு பாக்குறேன். வீட்டை விட்டு வெளியே போ. ரித்திஷ், வீட்டை விட்டு வெளியே போ. பண்ணிட்டு இருக்க. அவ எங்கேயும் போக மாட்டா ரிதேஷ். இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் நீ மறந்து போயிடு. நீங்க 2 பேரும் தனியா போய் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிங்க. புது லைஃப் ஆரம்பிக்கணும்ல. எனக்கு இவகிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ரிதேஷ்? நம்ம குடும்பத்துல யாரும் இது வரைக்கும் டைவர்ஸ் வாங்கினது இல்ல, தெரியுமா? இந்த மூதேவியால என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு, என் வேலை போயிடுச்சு. நீ செஞ்ச தப்புக்கான பழிய மருமக மேல தூக்கி போடாத. இந்த வேலை போச்சுன்னா என்ன? ஒரு வேலை போச்சுன்னா இன்னொரு வேலை பெட்டரா கிடைக்கும். நீங்க எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. இனிமே இந்த வீட்ல அதெல்லாம் நடக்காது. ஒழுங்கு மரியாதையா நீ பேச கத்துக்க. ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்க. மருமக இந்த வீட்டை விட்டு எங்கேயோ போக மாட்டான். சரி, அப்படி அவங்க தான் இருப்பான்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். இவளை நீங்களே வச்சுக்கோங்க. எங்க போற? நில்லுன்றல. நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. பாத்தீங்கல்ல, இன்னைக்கு உங்க 2 பேரால தான் என் புருஷன் என்ன விட்டுட்டு போயிட்டா. இப்ப எங்க போச்சு உங்களோட அந்த மிகப்பெரிய பண்பாடான வார்த்தைகள்லாம்? தள்ளி போங்க. மருமகளே, தான் செஞ்ச தப்ப மத்தவங்க மேல தூக்கி பழிய போடுறது அது அவங்க வீக்னஸோட அடையாளம். அந்த ரித்திஷ் கூட அப்படி ஒரு வீக்கான ஆளுதான்.
அவன் ஆபீஸ்ல இருக்கும்போது தன்னோட வீக்கான பெர்ஃபார்மன்ஸ்னால அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆனா அவன் அந்த பழிய தூக்கி தன்னோட மனைவி ஆர்த்தி மேல போட பார்த்தான். ஏன்னா தன்னோட பொய்யான ஈகோக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தை நம்ம மறக்கவே கூடாது. ஆர்த்தி கூட ஒரு மனைவியா ஒரு மருமகளா நடந்துக்கிற ஏராளமான தப்பெல்லாம் செஞ்சிருக்கா. கணவன் மனைவிக்கு நடுவுல வர அந்த விரிசல் ரொம்ப பெரிய பிரிவினை ஏற்படுத்தக்கூடியது. கூடிய சீக்கிரம் ஒரு மனிதனோட வாழ்க்கைய அதை இரையாக்கிக்க போகுது பாருங்க. எனக்கு நீ கொடுத்த பிரச்சனையால என்ன ஆபீஸ்ல வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. புதுசா வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் தானே? அப்ப எனக்கு இவகிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும். அட அண்ணி, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. அண்ணி, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ல. சண்டை ஆயிடுச்சு. எனக்கும் ரித்தீஷ்க்கும் ரொம்ப பெரிய சண்டை வந்துருச்சு. அவரு கோவத்துல அவரு வீட்டை விட்டே போயிட்டாரு. நான் அவருக்கு எவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஆனா அவர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே புரியல. எங்க போறதுன்னு புரியல. ஹனி, நீங்க கவலைப்படாதீங்க. ரிதேஷ் எங்க இருக்கான்னு நான் ட்ரேஸ் பண்றேன். ப்ளீஸ், எங்க இருக்காருன்னு கேளு. இருங்க, நீ நான் பார்த்து சொல்றேன். ஹலோ, சொல்லு. அண்ணி, ரிதேஷ் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. எங்க இருக்காரு? அண்ணி, அவர் இன்னொரு பொண்ணோட சேர்ந்து இருக்காரு. ஆர்த்தி, நீயா? இங்க பாரு ஆர்த்தி, நீ யோசிக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல. நான் தப்பா புரிஞ்சுக்கலடி. நீதான் என் புருஷனை மயக்கி கொண்டு வந்து இங்க ரகசியமா குடும்பம் நடத்திட்டு இருக்க. அப்படியே உன்னை கொண்டு போட்டுருவேன் சொல்லிட்டேன். உன்னை கேளு, நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஆர்த்தி, என் புருஷனையும் மயக்கியா? பாரு, சாவுடி. உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன். ஆர்த்தி, உன் கோவத்தை காட்டணும்னா அதை ஏன் மேல காட்டு. உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு முடிவெடுத்தது நான். என்ன உன்ன மாதிரி டார்ச்சர் பண்ற பொண்ணோட சேர்ந்து வாழ விரும்பல. ஓடி வெளிய போ. நான் சொல்றது கேளு. ஓடி வெளிய. என் கையை விடு. ஓடி வெளிய. ஓடி வெளிய. ஏய், நீ வெளிய போடா. ரீமா, ஐ அம் so sorry. I am so sorry. ரிதேஷ், ப்ளீஸ் டோர் ஓபன் பண்ணு. ஒரு தடவை நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்தாங்க, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. ஆமா, சரியா சொன்னீங்க. நீ ரொம்ப தானே பண்ற. பாத்தீங்கல்ல, உங்க மூட சரி பண்ணிட்டேன்ல. நிஜமாவே நீ ரொம்ப பெரிய ஆளுதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவ்வளவு மூட் அவுட்டா இருந்தேன். ஆனா நீ அதை ஒரே நிமிஷத்துல சரி பண்ணிட்ட. சரி, ஓகே. நீ டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறியா இல்ல ஜூஸ் எடுத்துட்டு வரவா? டீயே ஓகே தான். சரி, ஓகே. யாஷ், ஓகே ஆத்தி, நான் கிளம்புறேன். அதாவது அண்ணி, நான் கிளம்புறேன். பாய் அங்கிள், பாய் ஆண்டி. இங்க என்னமா நடக்குது? இப்பதான் நான் உங்களோட செல்ல பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்தேன். ரிதேஷா? அவ எங்க இருக்கான்? அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்ல இருக்கான். அது மட்டும் இல்ல, அவரை நான் என் வீட்டுக்கு வான்னு சொல்லும் போது அவன் முன்னாடியே என்ன கை நீட்டி அடிச்சிட்டான். அவன் அப்படி செஞ்ச அடுத்த நிமிஷமே நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இனிமே இந்த டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஒரு விஷயத்த தெள்ள தெளிவா சொல்லிடுறேன். ஒருவேளை ரிதீஷ் இந்த வீட்டுக்கு திரும்ப வரல, அப்புறம் நானும் இந்த வீட்டுல வேற வேற ஆம்பளைங்களை கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிருவேன்.
என்ன சொன்னது புரிஞ்சுதா? இங்க பார்க்கண்ணா, இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. நேரா நீ வீட்டுக்கு வந்து சேரு. இங்க பாரு ரிதேஷ், புருஷன் பொண்டாட்டி உறவுன்றது விளையாட்டு இல்ல. நாம நினைச்சா கூட அந்த உறவை அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போக முடியாது. நீங்க இப்படி எல்லாம் சொன்னதை நம்பிதான் நான் ஆர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்போ வரைக்கும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பா, ஆர்த்தி சொன்ன விஷயம் இருக்குல்ல, அது உண்மைதான். எனக்கு வேற ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா. நான் அவளை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ரீமா, நானும் ரீமாவும் ஆரம்பத்துல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். என்னோட பேட் டைம்ல ரீமா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ரொம்ப சப்போர்ட்டா இருந்தா. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, எப்படிப்பட்ட பொண்ணை நான் தேடிக்கிட்டு இருந்தனோ அது ஆர்த்தி இல்ல, ரீமா தான். அப்புறம் நீங்க ஆர்த்தி கிட்ட சொல்லிருங்க, டைவர்ஸ்க்கான பேப்பரை கூடிய சீக்கிரம் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிருங்க. என்ன விளையாடுறா இதெல்லாம்? அட, ஏன் இப்படி கத்துற? நேத்து அப்படி இப்படி நீ என்னை பத்தி எதோ சொன்ன. எனக்கு தெரிஞ்சு நீ என்ன பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. என் மனசுல இந்த மாதிரி எண்ணம்லாம் இல்ல, புரியுதா? அட என்ன டார்லிங், கொஞ்சம் இப்படி வா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ? உன் லிமிட் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கோ, புரியுதா? நான் உன்னை என் பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ நம்பர் 1 பொறுக்கி ராஸ்கல்னு தெரிஞ்சு போச்சு. கிடைச்ச சான்ஸ பயன்படுத்த பாக்குறல்ல, நீ எல்லாம் வெறி பிடிச்ச மிருகண்டா. இன்னொரு தடவை என்ன தொட்ட தொலைச்சிருவேன். என்ன அரைஞ்சிட்டல ஆர்த்தி, இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் பாரு. இதுக்கப்புறம் உன்னை என்ன பாடுபடுத்துறேன்னு பாரு. சொல்லுங்க, நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? அட ஒரு நிமிஷம். நீ வந்து போட்டோல பாக்குறத விட நேர்ல அழகா இருக்க. என்னைய உளறிட்டு இருக்க நீ? அட இருமா, இரு. ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? சரி சொல்லு, உன்னோட ரேட் எவ்வளவு? போடா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இரு சொல்றேன்ல, உன் ரேட்ட சொல்லு, கேட்ட பணத்தை அள்ளி கொடுக்குறேன். போடா, கையை எடு. இரு. நெட்ல போட்டோ போட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா இப்போ அவங்கள பார்த்து வெக்கப்படுற. ஹே, நீ ஓபனா உன் ரேட் என்னன்னு சொல்லு. அத மட்டும் சொன்னா போதும், பணத்தை அள்ளி குடுக்குறேன் நானு. வா. ஏய், டோர் ஓபன் பண்ணி உள்ள வேணா வரேன். உன்னை தேடி வந்த கஸ்டமரை இப்படி ரிஜெக்ட் பண்ண கூடாது. சொல்றது கேக்குதா இல்லையா? இங்க பாரு, உன்ன மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி நாடகம் ஆடுறது சுத்தமா பிடிக்கல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. போய் தொலைடா நாயே. நெட்ல போட்டோ போட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கா, நேர்ல வந்தா ரிஜெக்ட் பண்றா. என்ன நடக்குதுன்னே புரியல. என்ன பிரதர், நீ அங்கதான் போறியா? அதெல்லாம் ஒத்துக்க மாட்டா. பணத்தை அள்ளி கொடுத்தாலும் வரமாட்டா. அட, என்னப்பா இந்த பிளாட்ல இப்படி எல்லாம் நடக்குதா? இங்க என்ன நடக்குது? ஏதாவது பிரச்சனையா? உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து உங்க வீட்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? என்ன இப்படி கேக்குறீங்க? இந்த பட்ட பகல்ல உங்க பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பிசினஸ் என்ன சொல்றா இவ? நான் உண்மையை தான் சொல்றேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
வீட்டுக்கு வெளியில கஸ்டமர்ஸ் லைனா நின்னுட்டு இருக்காங்க. என்னம்மா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க? அர்த்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? இங்க பாருங்க. இந்தாங்க, இத பாருங்க. இந்த வேலை எல்லாம் இங்க நடக்காது. இந்த சொசைட்டில இங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்க இங்க குழந்தைங்க என்னோட குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இங்க உங்க நடக்காது. அதிகமான வேலை இங்க நடக்கவே கூடாது. அப்புறம் என்ன நடக்கும்? நாங்க அனுமதிக்கவே முடியாது. கொடுங்க. ரித்தேஷ்க்கு கால் பண்ணி உடனே வர சொல்லு. கால் பண்ணி வர என்ன சொல்லு. பண்ணிருக்கிறான்னு பார்க்கலாம். இங்க நடக்க முடியாதெல்லாம் நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஆர்த்தி, நீ எங்க இருக்க? வெளியில வா. ஆர்த்தி, என்ன ஆச்சு மாமா? நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கமா? ரித்தேஷை கேவலப்படுத்துறதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமா போவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி நான் அந்த மாதிரி எதுவும் இல்ல மாமா. நான் உன்னை என் பொண்ணு மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மத்தவங்க முன்னாடி என் மான மரியாதையை கெடுத்துட்டேன். ஊர் ஜனங்க என் முகத்துல காரி துப்புறாங்க. போதும், நிறுத்துங்க. நான் என் அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் அந்த மாதிரி எந்த ஒரு தப்பு பண்ணல. உன்ன மாதிரி பொம்பளைங்க மாட்டினதுக்கு அப்புறம் இப்படிதான் பேசுவீங்க எனக்கு தெரியும். இப்படிதான் சமாளிப்பீங்க. இந்த விஷயத்துல உங்க அம்மா தான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்திருப்பாங்க. என்னடா சொன்ன? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மாவை பத்தி நீ தப்பு தப்பா பேசுவ? நீ எப்படி பேசலாம்? போடா வெளியில, போ வெளியில. மருமகளே, போடா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், போடா. விடுடா அவரை. நீ என்ன பண்ற? உன் மாமனாரை போட்டு இப்படி அடிக்கிற? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? என்ன நீ ஆச்சுங்க? அசிங்கமா பேசிட்டல. நீங்க உன்னை நல்லா சும்மா விட இருக்கீங்கல்ல? மாட்டேன். ஏமலே கை சொல்லுங்க. வைக்கிறியா? உன்னை என்ன பண்ற பாரு. என்னையா அடிப்பியா? இப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. என்ன காரியம் பண்ணி என்னைய வச்சிருக்க அடிப்பியா நீ? நீ? என்னைய அடிப்பியாடா? என்ன காரியம் பண்ணிருக்கமா நீ? கிழட்டு பயலே உன்ன. அது சரி, இப்ப கத்திய காட்டுறியா? இப்ப என்ன பண்ற பாருங்க. வேண்டாம் மருமகளே, வேண்டாம். இது ரொம்பவே கொடுமையான ஒரு சம்பவம். தன்னோட இந்த குற்றத்துக்காக பிரமோத் போலீஸோட கஸ்டடியில இருக்கான். அவங்க பேர்ல சட்டப்படி ஏராளமான செக்ஷன்ல போலீஸ் பல விதத்துல அவங்கள விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல எந்த விஷயத்துக்கும் ஒரு வயசு இருக்கு. அந்த விஷயம் சிலருக்கும் நல்லா பொருந்தும். ரித்தேஷ் அப்புறம் ஆர்த்தியோட அந்த காதல் அது பல நாட்களுக்கு முன்னாடியே செத்து போச்சு. ஆனா அவங்கள சேர்ந்தவங்க திரும்ப திரும்ப அந்த உறவை மேனேஜ் பண்ண சொல்லிட்டே இருந்தாங்க. கல்யாணம் மாதிரியான அந்த அந்தரங்க உறவுல பிரஷர் இல்லனா கம்பல்ஷன், அது ஒரு வலி அப்புறம் குற்றம் செய்யறதுக்கு தான் உதவும். அதனால அது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம நம்மளோட வாழ்க்கைய நம்ம விருப்பப்படி தான் வாழ்ந்தாகணும். மத்தவங்களுக்காக வாழவே கூடாது. இந்த நல்ல எண்ணத்தோட நான் இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். அடுத்த எபிசோட்ல ஒரு புது கதையோடு சந்திக்கிறேன். இந்தியா அலர்ட், குற்றத்துக்கு எதிரான குரல். நன்றி.